ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்கள் அரவிந்த். நம்ம ஃப்ளாக்ஷிப் பிராண்டான OnePlus கிட்ட இருந்து இன்றைக்கி இந்தியன் மார்க்கெட்டில் OnePlus Nord CE2 அப்படின்ற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி நேற்று ரியல்மி கிட்ட இருந்து இதே ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு Realme 9 Pro Plus அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான கேமரா நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஃப்ளாக்ஷிப் கேமரா யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய Realme 9 Pro Plus-ஆ இல்லை ஃப்ளாக்ஷிப் பிராண்டான OnePlus Nord CE2-ஆ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வாங்கலாம், எந்த ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட், வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் டிசைன்னு பார்த்தோம்னா இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே இவங்களுடைய ப்ரீவியஸ் மாடலில் இருந்து பெரிய லெவலில் டிசைனில் எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணலை. இங்கே ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைனும் உங்களுக்கு சைட் பை சைட் இருக்குது. ஸோ நீங்களே பாருங்கள், இவங்களுடைய ப்ரீவியஸ் ஸ்மார்ட் ஃபோனுக்கான ஒரு டிசைனில் தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே எப்பயுமே கொண்டு வந்திருக்காங்க. அதர்வைஸ் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்த பேக் சைட் மெட்டீரியலுமே பிளாஸ்டிக்கில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. கலர் ஆப்ஷன் பார்க்கும்போது OnePlusல ப்ளூ அண்ட் பிளாக் அப்படின்ற ரெண்டு கலர் ஆப்ஷன் தான். ரியல்மியில் மொத்தம் 3 கலர் ஆப்ஷன், க்ரீன், பிளாக், ப்ளூ அப்படின்ற 3 கலர் ஆப்ஷன். இதில் அந்த ப்ளூ கலரில் மட்டும் டே லைட்டில் சன்லைட்டில் காட்டும் போது கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரியான ஒரு பேனல், பேக் பேனல் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதர்வைஸ் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய வெயிட் அண்ட் திக்னஸ்னு பார்த்தீங்கன்னா OnePlus 173 கிராம்ஸ்க்கான வெயிட்டோட 7.8 mm திக்னஸோட கொஞ்சம் லைட் வெயிட்டான ஸ்மார்ட் ஃபோனாக கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ரியல்மியும் 182 கிராம்ஸ்க்கான வெயிட் அண்ட் 7.99 mm திக்னஸோட இவங்களுமே கொஞ்சம் லைட் வெயிட்டட் ஸ்மார்ட் ஃபோனாக தான் இந்த Realme 9 Pro Plus எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் டிசைன் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த டிசைன், எந்த லுக் பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணுறது உங்களுக்கு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். ஸோ உங்களுடைய ஃபேவரட் டிசைன் எது அப்படின்றத அப்படியே கமெண்ட்ஸில் வந்து சொல்லிடுங்க. அடுத்து ஸ்பெக் ஷீட்லேயே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் நிறையவே சிமிலாரிட்டிஸ் இருக்குது. அதில் டிஸ்பிளேலேயே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே நமக்கு 6.4 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் அண்ட் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கக்கூடிய AMOLED டிஸ்பிளே தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே டிஸ்பிளே ப்ரொடெக்ஷனுக்கு கார்னிங் கிளாஸ் 5க்கான ப்ரொடெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே நிறையவே சிமிலாரிட்டிஸ் இருக்குது. ரெண்டுத்துலையுமே ஒரே மாதிரியான டிஸ்பிளே பேனல், ஒரே மாதிரியான டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் கிளாரிட்டி வைஸ் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளேக்கும் பெரிய லெவலில் வித்தியாசம் இருக்காது. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே ஒரு நல்ல டிஸ்பிளே வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக நமக்கு கொடுக்கும். பட் என்ன, இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே இவங்க லான்ச் பண்ணிருக்கக்கூடிய ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்கலாம். பட் என்னவோ இங்கே 90 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து பேட்டரி ஃபீச்சர்ஸ்லையுமே ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் சிமிலராக தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே 4500 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் 65 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் தான் நமக்கு இன் பாக்ஸில் நம்ம கொடுக்குறாங்க. பட் சப்போர்ட்னு வரும்போது OnePlusல 65 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஆனால் ரியல்மி பொறுத்த வரைக்கும் 60 வாட்ஸ்க்கான சார்ஜர் தான் மொபைலில் சப்போர்ட் பண்ணுறாங்க. பாக்ஸில் மட்டும்தான் 65 வாட்ஸ்க்கான சார்ஜர் கொடுக்குறாங்க. பட் 65க்கும் 60க்கும் பெருசாலாம் வித்தியாசம் இருக்காது. ஆல்மோஸ்ட் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஃபாஸ்ட் சார்ஜிங் பர்ஃபார்மன்ஸ் தான் நம்ம கொடுக்கும். அந்த வகையில் பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் ரெண்டுத்தில் எது வேணாலும் சூஸ் பண்ணலாம். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவல் தான். அடுத்து பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்தோம்னா இங்கேயுமே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் ஒரு சின்ன சிமிலாரிட்டிஸ் இருக்குது. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே நமக்கு Mediatek Dimensity சீரிஸ்க்கான சிப்செட் தான். பட் ஆனால் OnePlus Nord CE2ல Dimensity 900 அப்படின்ற இந்த ஒரு சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரியல்மியில் Dimensity 920 அப்படின்ற இந்த ஒரு சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு சிப்செட்டுமே அடுத்தடுத்த சீரிஸ்க்கான சிப்செட் தான். அண்ட் இந்த ரெண்டு சிப்செட்டுக்கும் கிளாக் ஸ்பீடில் மட்டும்தான் வித்தியாசம். மற்றபடி எல்லாமே அப்படியே சேம் தான். ரெண்டு சிப்செட்டுமே 6 nm சைஸில் இருக்கக்கூடிய சிப்செட். அண்ட் ரெண்டுத்துலையுமே Cortex A78க்கான CPU தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் கிளாக் ஸ்பீட் மட்டும் தான் வித்தியாசம். OnePlusல இருக்கக்கூடிய Dimensity 900 2.4 GHzக்கான கிளாக் ஸ்பீடையும் Dimensity 920 2.5 GHzக்கான கிளாக் ஸ்பீடையும் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய சிப்செட்டுக்கும் வித்தியாசம். மற்றபடி GPUமே ரெண்டுத்துலையுமே ARM Mali G68க்கான இந்த ஒரு GPU தான். அதனால பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரெண்டுத்துக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ். 920 கொஞ்சம் பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே AnTuTu பெஞ்ச்மார்க் ஸ்கோரில் Dimensity 900க்கு 4,80,000க்கான AnTuTu ஸ்கோரும், Dimensity 920க்கு 5 lakhக்கான ஒரு AnTuTu ஸ்கோரும் இருக்கு. ஸோ ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான். ஸோ அந்த வகையில் பர்ஃபார்மன்ஸும் இங்கே Dimensity 900லேருந்து ஒரு சின்ன அப்கிரேடட் பர்ஃபார்மன்ஸ் Dimensity 920ல கிடைக்கும். அந்த வகையில் OnePlus Nord CE2வை விட Realme 9 Pro Plusல கொஞ்சம் பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸாக நம்மளால் எடுத்துக்க முடியும். மற்றபடி இந்த ரெண்டு சிப்செட்லையுமே நமக்கு கனெக்டிவிட்டி Bluetooth version 5.2 அண்ட் Wi-Fi 6க்கான கனெக்டிவிட்டி தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே LPDDR4Xக்கான ரேம் டைப் அண்ட் UFS 2.2க்கான ஸ்டோரேஜ் சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே 5G ஸ்மார்ட் ஃபோன் தான். அந்த வகையில் 5G பேண்டுன்னு பார்க்கும்போது OnePlusல மொத்தம் 8 5G பேண்டுக்கான சப்போர்ட் நமக்கு இருக்குது. ஆனால் ரியல்மியில் மொத்தம் 5 5G பேண்டுக்கான சப்போர்ட் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க.
அடுத்து கேமரா டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தோம்னா இங்கேயுமே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் ஒரு சின்ன சிமிலாரிட்டிஸ் இருக்குது. அதில் செல்ஃபி கேமராக்கு ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே நமக்கு 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, f2.4க்கான அப்பாச்சர் வேல்யூட சோனியுடைய IMX471 அப்படின்ற இந்த ஒரு சென்சார் தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய செல்ஃபி கேமராவிலையுமே நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய செல்ஃபி கேமராவிலையுமே மேக்ஸிமம் 1080 பிக்சல் 60 fps ஃப்ரேம் ரேட் வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். அதனால செல்ஃபி கேமராவுடைய பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் பெருசாக வித்தியாசம் இருக்காது. ஆல்மோஸ்ட் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே கிட்டத்தட்ட ஈக்குவலான குவாலிட்டியில் தான் நமக்கு செல்ஃபி கேமராவில் வீடியோ அண்ட் ஃபோட்டோ அவுட்புட் அப்படின்றது கொடுக்கும். பட் என்ன ஆப்டிமைசேஷன் கொஞ்சம் மிஸ் ஆகும். எப்பவுமே ரியல்மி அவங்களுடைய ஆப்டிமைசேஷனில் கொஞ்சம் கலர்ஸ் எல்லாம் ஓவர் சேச்சுரேட்டடாக கொஞ்சம் பூஸ்ட் அப் பண்ணி நம்ம கொஞ்சம் கலர்ஃபுல்லான இமேஜஸ் தான் அவுட்புட்டாக கொடுப்பாங்க. ஆனால் OnePlus பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கலர்ஸ் எல்லாம் பூஸ்ட் அப் பண்ணுவாங்க. பட் ரொம்ப அதிகமாக பூஸ்ட் அப் பண்ண மாட்டாங்க. ரியல்மி அளவுக்கு பூஸ்ட் அப் பண்ண மாட்டாங்க. லைட்டாக மட்டும் பூஸ்ட் அப் பண்ணி கொஞ்சம் நேச்சுரல் கலர் இருக்கிற மாதிரியான ஒரு அவுட்புட்டை நமக்கு OnePlusல கொடுப்பாங்க. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு கொஞ்சம் நேச்சுரல் கலர் வேணுமா இல்லை ஓவர் சேச்சுரேட்டட் வேணுமா அப்படின்றத பேஸ் பண்ணி செல்ஃபி கேமராவில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுவே ரியர் கேமரான்னு வந்தோம்னா இங்கே பிரைமரி கேமராவில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் ஒரு மேஜரான டிஃபரெண்ட் இருக்குது. அதில் OnePlus Nord CE இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைமரி கேமரான்னு பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா, f1.79க்கான அப்பாச்சர் வெளியோட கொடுத்துருக்காங்க. இந்த பிரைமரி கேமராவில் ஆம்னிவிஷனுடைய ஒரு சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக 8 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல் அப்படின்ற மாதிரியான ரெண்டு சப்போர்ட்டிவ் கேமரா அண்ட் இங்கே 4K 30 fps ரியர் கேமராவில் வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்றது பண்ணிக்க முடியும். அதுவே ரியல்மியில் பார்த்தோம்னா இங்கே பிரைமரி கேமரா 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா, f1.8க்கான அப்பாச்சர் வெளியோட சோனியுடைய IMX766 அப்படின்ற ஒரு ஃபிளாக்ஷிப் சென்சார், ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனில் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேமரா சென்சாரை இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்த பிரைமரி கேமராவில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அண்ட் எலக்ட்ரானிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ரெண்டுத்துடைய சப்போர்ட்டுமே இருக்கு. அது போக மற்றபடி இருக்கக்கூடிய அந்த ரெண்டு கேமரா OnePlusல இருக்கிற மாதிரி 8 மெகா பிக்சல் அல்ட்ராவைட் அண்ட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ அப்படின்ற மாதிரி அதே ரெண்டு கேமரா அண்ட் இங்கேயுமே மேக்ஸிமம் 4K 30 fps தான் இந்த ரியர் கேமராவில் வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்றது பண்ணிக்க முடியும். ஸோ அதனால இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் ரியர் கேமராவுடைய பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது கண்டிப்பாக OnePlusஐ விட ரியல்மியில் கொஞ்சம் பெட்டரான கேமரா பர்ஃபார்மன்ஸ், இந்த பிரைமரி கேமரா 50 மெகா பிக்சலுக்கான இந்த ஒரு கேமராவில் இருந்து பெட்டரான பர்ஃபார்மன்ஸாக கண்டிப்பாக நம்மளால் எடுத்துக்க முடியும். ஏன்னா இதில் சோனி 766 அப்படின்ற இந்த ஒரு சென்சாரோட ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு ஸ்டேபிளான அவுட்புட் வீடியோ அவுட்புட் எடுத்துக்க முடியும். அந்த லைட்டையுமே நல்லா உள்ள இன்பில் பண்ணி நமக்கு கொஞ்சம் பெட்டரான கிளாரிட்டியோட இமேஜஸை கண்டிப்பாக இந்த ரியல்மி ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் OnePlusல அங்கே 64 மெகா பிக்சலுக்கான அந்த கேமராவில் ஆம்னிவிஷனுடைய ஒரு சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இதே கேமரா தான் OnePlus Nord CEலையுமே கொடுத்துருந்தாங்க. அங்கே அந்த ஆம்னிவிஷன் சென்சார் Snapdragon 750யோட கம்பைன் பண்ணி நமக்கு ஒரு ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸை தான் கொடுத்தது. அப்படி இருக்கும்போது இங்கே நமக்கு Dimensity 920யோட இந்த 64 மெகா பிக்சல் ஆம்னிவிஷன் கேமரா கம்பைன் பண்ணி எப்படி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் கண்டிப்பாக OnePlus Nord CE விடவுமே கொஞ்சம் சுமாரான கேமரா பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இது கன்ஃபார்மாக தெரியாது, யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பட் கண்டிப்பாக இங்கே இந்த OnePlus Nord CE 2 விட Realme 9 Pro Plusல ஒரு பெட்டரான கேமரா பர்ஃபார்மன்ஸ், இந்த ரியர் கேமராவுடைய பர்ஃபார்மன்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம். மற்றபடி அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இது ஒரு நல்ல விஷயம். மற்றபடி இங்கே OnePlusல லீனியர் ஸ்பீக்கர், SD கார்டுக்கான ஸ்லாட், டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட் இந்த வாட்டி இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் Android 11 மேலே ஆக்சிஜன் OSோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரன் ஆகுது. அப்படியே Realme 9 Pro Plus பார்த்தோம்னா இங்கே டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர், Dolby Atmosக்கான சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே SD கார்டுக்கான ஸ்லாட்லாம் கிடையாது, ரெண்டு சிம் ஸ்லாட் மட்டும் தான் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் Android 12க்கான அப்டேட்டட் OSோட Realme UI 3.0 ரன் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய இந்த இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரில் ஹார்ட் ரேட்டை மானிட்டர் பண்ணுறதுக்கான ஒரு சென்சாரும் இன்பில்டாக கொடுத்துருக்காங்க. இதன் மூலியமாக நம்மளுடைய ஹார்ட் ரேட்டை இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வழியாக நம்மளால் எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக மற்றபடி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய சென்சார்னு பார்க்கும்போது OnePlusல ஆக்சிலரோமீட்டர், இ காம்பஸ், கிரையோஸ்கோப், ஆம்பியட் லைட் சென்சார், ப்ராக்சிமிட்டி சென்சார் கோர் மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதுவே ரியல்மியில் மேக்னெட்டிக் இண்டக்ஷன், லைட் சென்சார், ப்ராக்சிமிட்டி, கிரையோஸ்கோப், ஆக்சிலரேஷன் மாதிரியான இந்த சென்சார் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபைனலி இப்போ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைசிங் அண்ட் ரேம் வேரியண்ட்னு பார்த்தோம்னா OnePlusல மொத்தம் ரெண்டு வேரியண்ட் தான். 6+ 128GB வேரியண்ட் 24,000 ரூபாய்க்கும், 8+ 128GB வேரியண்ட் 25,000 ரூபாய்க்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் Realme 9 Pro Plusல மொத்தம் 3 வேரியண்ட். அதில் 6+ 128GB வேரியண்ட் 25,000 ரூபாய்க்கும், 8+ 128GB வேரியண்ட் 27,000 ரூபாய்க்கும், 8+ 256GB வேரியண்ட் 29,000 ரூபாய்க்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இங்கே ப்ரைசிங்கில் ரியல்மியை விட OnePlus ஒரு 1000 ரூபீஸ் கம்மியான ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை நமக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படின்னாலும்
இருந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே சில டவுன்கிரேடேஷனும் இருக்குது. கேமரா பர்ஃபார்மன்ஸ் மாதிரியான ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் டவுன்கிரேட் பண்ணி தான் இந்த OnePlus Nord CE 2 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனால் இங்கே இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனை பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் OnePlus Nord CE 2 விட Realme 9 Pro Plus கொஞ்சம் பெட்டரான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. பட் இருந்தாலும் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுமே என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஓவர் பிரைசிங் ஸ்மார்ட் ஃபோன் தான். இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுமே இன்னும் கொஞ்சம் கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். மெயினாக OnePlus Nord CE 2 இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 20,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் Realme 9 Pro Plus ஒரு 21,000 ரூபாய் இல்லை 22,000 ரூபாய் அப்படின்ற இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்கன்னா ஓகே, ஒரு ரீசனபிளான ஸ்மார்ட் ஃபோனாக இருந்திருக்கும். பட் இப்போ பார்க்கும்போது இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுமே கொஞ்சம் ஓவர் பிரைசிங் ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்குது. ஆனால் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனில் கம்பேரிட்டிவ்லி OnePlus விட Realme கொஞ்சம் பெட்டரான ஸ்மார்ட் ஃபோனாகவும் இருக்குது. மற்றபடி இப்போ இந்த வீடியோவில் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனை நம்ம டீட்டெயிலாக கம்பேர் பண்ணி பார்த்ததுல இருந்து இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அண்ட் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறீங்க, அண்ட் எந்த ஸ்மார்ட் ஃபோனை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்றதெல்லாம் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.